அடுத்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, சுன்னத்திற்கும் பிதாத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சுன்னத்திற்கும் பிதாத்திற்கும் விளங்குற வித்தியாசம் சொல்றதா இருந்தால், அரைத்து வைத்த சந்தனத்திற்கும் அசிங்கமான மலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது. அரைத்து வைத்த சந்தனமும் அசிங்கமான மலமும் பார்ப்பதற்கு ஒரே நிறத்தில் தான் இருக்கும். ஆனால் இது வேறு, அது வேறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை சுன்னத் என்பது அரைத்து வைத்த சந்தனம் என்றால், இந்த பிதாத்துகள் அது அசிங்கமான மலத்திற்கு ஒப்பானது. இப்ப நாம ஒரு விஷயத்தை புரியணும். எந்த பேசிக்ல, எந்த அடிப்படையை வைத்து அல்லது எந்த ஆதாரத்தை வைத்து நாம் இது சுன்னத்து இது பிதாத்துன்னு பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரே வார்த்தையில ஈஸியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு. ஏன்னா இன்னைக்கு சில பிதாத்வாதிகள், குதர்க்கவாதிகள் சுன்னத் ஜமாத்ங்கிற பேர்ல, அதான் பெரிய வேதனை. சுன்னத்துல் ஜமாத்ங்கிறது ஒரு அழகான பெயர். இன்னைக்கு அந்த பெயர் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், பிதாத்துகளை செய்பவன், ஷிர்க்குகளை செய்றவன், தர்கால போய் முற்றவன், தர்கால போய் முட்டலாம் என்று சொல்பவர், அந்த மார்க்கத்துக்கு முரணான பிதாத்துகள், அனாச்சாரங்கள், தர்கால போய் மொட்டை போடுறது அனைத்தையும் ஆதரிக்கக்கூடியவர்கள், இவர்கள் தான் சுன்னத் ஜமாத்தினரை போன்றும், இவர்களுக்கு பேரா சுன்னத் ஜமாத்தினர் என்று பேர் ஆயிப்போச்சு. அது பெரிய தப்பு. இது ஏன்னு சொன்னா, சுன்னத்துல் ஜமாத் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களையும் அப்படியே பின்பற்றுபவர்கள் பேர் தான் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமா. இன்னைக்கு இந்த போலி அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமா இருக்காங்க இல்லையா, அதான் பிதாத்வாதிகள், குதர்க்கவாதிகள். இந்த குதர்க்கவாதிகள் இவங்க மக்களை பிதாத்துகளை சொல்லி ஏமாற்றுவதற்காக, தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக மக்களிடத்தில் சொல்லி மக்களை ஏமாற்றி அதன் மூலமா தங்கள் வயிற்று பிழைப்பை நடத்துவதற்காக மார்க்கத்தில் இல்லாதையெல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே சொல்லி குழப்புகின்றார்கள். சமீபத்திலே ஒரு குதர்க்கவாதியுடைய ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அதிலே ஒரு இளைஞன் கேள்வி கேட்கின்றான், கோயில்ல போய் மொட்டை போடுற மாதிரி தானே இன்னைக்கு தர்காக்கள்லயும் போய் மொட்டை போடுறாங்க, கோயில்கள்ல இந்துக்கள் மொட்டை போடுறாங்க, நம்ம ஆளுங்க தர்கால போய் மொட்டை போடுறாங்க, இது ரெண்டும் ஒண்ணு இல்லையா? இது மாற்றாருடைய கலாச்சாரத்தை, குஃபருடைய கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாவித்தனமா ஒரு இளைஞன் கேட்கறான். அதுக்கு அந்த குதர்க்கவாதி சொல்லக்கூடிய பதில் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் குழப்பவாதி ஒரு கூட்டம் குழப்பவாதி ஆகி போச்சு. இவர்கள் குதர்க்கவாதிகள். இந்த குதர்க்கவாதி சொல்லக்கூடிய பதில பாருங்க. ஏன் கோயிலையும் தர்காவை பத்தி மட்டும் சொல்றீங்க? ஹஜ்ஜில தான் மொட்டை போடுறாங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஹஜ்ஜில தான் மொட்டை போடுறாங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அப்ப ஹஜ்ஜில மொட்டை போடுறவங்க கோயிலையும் போடுறாங்க, தர்காலையும் போடுறாங்க. அப்ப நீங்க இந்த கோயில்ல போடுறது கூடாதுன்னு சொன்னா ஹஜ்ஜில போடுறது அர்த்தம் அதுக்கு அவருடைய சொல்றதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா, கோயில்ல போடுறது கூடாது, தர்கால போடுறது கூடாதுன்னு சொன்னா அப்ப ஹஜ்ஜில மொட்டை போடுறது கூடாதுன்னு சொல்லுங்க. அல்லது ஹஜ்ஜில மொட்டை போடுறது கூடுன்னு சொன்னீங்கன்னா அப்ப தர்காலுக்கு மொட்டை போடுறதையும் கோயில்ல மொட்டை போடுறதையும் கூடுன்னு சொல்லுங்க. இதுதான் அவருடைய பதில். ஒருத்தர் அப்பாய்த்தனமா கேட்கிறாரு, கோயில்ல மொட்டை போடுற மாதிரி நம்மள தர்கால போய் போடுறா, ஹஜ்ஜை கொண்டு போய் இதை கம்பேர் பண்றது? இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஒரு கேவலமான வார்த்தை சொல்கின்றார். இன்னைக்கு இந்துக்கள் கங்கை நதியை புனிதமா நினைக்கிறாங்க, நம்ம ஜம்சம் நதியை புனிதமா நினைக்கிறோம். ரெண்டு ஒண்ணுதானே? நாம இந்துக்கள் ஜம்சம் கங்கையை புனிதமா நினைக்கிறாங்க, அது கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஜம்சம புனிதம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது புனிதமா தான் இதுவும் புனிதம். நவுதுபில்லா. அதாவது அவங்களுடைய அற்பமான உலக ஆசைக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பொய் பேச வேண்டும் என்று துணிந்து விட்டால் எவ்வளவு கீழ்த்தரமாக ஷைத்தான் பொய் பேச வைக்கிறான் பாருங்கள். எவ்வளவு கீழ்த்தரமான சிறுக்கான குஃப்ரான வார்த்தைகளை ஷைத்தான் நாவிலே உட்கார்ந்து போட்டு பேச வைக்கிறான் பாருங்கள். ஆகவே அது என்னதுங்க? ஹஜ்ஜில மொட்டை போடுவது சந்தனம், அரைக்கப்பட்ட சந்தனம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. ஜம்சமை நாம் புனிதமாக குடிக்கிறோம் என்றால் அது அரைக்கப்பட்ட சந்தனம். இன்னைக்கு தர்காலை கோயிலே மொட்டை போடுறாங்கன்னா இது மன உருட்டை, மன உருட்டை. அந்த சந்தனத்தை கொண்டு போய் மலத்தில் ஒப்பிட முடியுமா? ரெண்டு பாக்குறது நேரத்தில் ஒண்ணுதானங்க, அங்கேயும் மொட்டை இங்கேயும் மொட்டை, நேரத்தில் ஒண்ணுதானே. அரைக்கப்பட்ட சந்தனமும் அசிங்கமான மலமும் நேரத்தில் ஒரே மாதிரி தானே இருக்குது. அது ரெண்டு ஒண்ணு சொல்ல முடியுமா? ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சுன்னத் என்பது அரைக்கப்பட்ட சந்தனம், பிதாத் என்பது அசிங்கமான மலம், நஜீஸ். ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பாக்க கூடாது. இதுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான இதுல இன்னொரு குதர்க்கவாதிகள் இன்னொரு குதர்க்கம் எதுவாக பேசுவாங்க. இப்ப மௌலூத் ஓதுறது பிதாத்து, ஃபாத்தியா ஓதுறது பிதாத்து, தர்கால போய் கும்பிடுறது பிதாத்து, தர்காவை ரவுண்ட் அடிக்கிற சுத்துறது பிதாத்து அப்படின்னு சொன்னா, அப்ப இன்னைக்கு கார்ல போறது பிதாத்து தான், பஸ்ல போறது பிதாத்து தான். ஏன்னா மௌலூது தர்கால ரசூலா காலத்துல இல்ல, அதனால பிதாத்து சொன்னீங்கன்னா கார் ரசூலா காலத்துல இல்ல, பிளைட் ரசூலா காலத்துல இல்ல, நபிசுல்லா காலத்துல ஒட்டகம் மட்டும் தான் இருந்துச்சு, நீ ஒட்டகத்துல மட்டும் தான் போனப்போ
கார்ல போறது பிதாத்து, பைக்ல போறது பிதாத்து, பிளைட்ல போறது பிதாத்து, கப்பல்ல போறது பிதாத்து, கண்ணாடி போடுறது பிதாத்து, கேமரா எடுக்கிறது பிதாத்து, இன்டர்நெட்ல பாக்குறது பிதாத்து. ஏன் நீங்களும் நானுமே பிதாத்து? ஏன் நம்மளும் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லையே? நீங்களும் பிதாத்து, நானும் பிதாத்து. ஏன்னா நம்மளும் ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல. இப்படி குதர்க்கம் பேசுவார்கள். இத பாமர மக்கள் மாஷா அல்லாஹ், இது அருமையான விளக்கம். பாமர மக்கள், விளங்காத மக்கள் பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே தெள்ள தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்கத்திலே புதிதான ஒன்றை எவன் உருவாக்குவானோ ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்பட வேண்டியது. அப்போ மார்க்கத்தின் பெயரால், மார்க்கம் என்ற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டாததை செய்வதுதான் பிதாத். நீங்க கார்ல போறது, பஸ்ல போறது, பிளைட்ல போறதுல மார்க்னு யாராவது சொல்றோமா? வெளியூருக்கு பிரயாணம் போகும்போது நீங்க பிளைட்ல போனா 1000 நன்மை, கப்பல்ல போனா 500 நன்மை யாராவது சொல்ல முடியுமா? ட்ரெயின்ல போனா 100 நன்மை, பஸ்ல போனா 50 நன்மை யாராவது சொல்றோமா? இல்ல கண்ணாடியில கான்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கிட்டா 500 நன்மை, கிளாஸ் போட்டா 50 நன்மை யாராவது சொல்றோமா? இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. கான்டாக்ட் லென்ஸ் வைக்கிறதோ, கண்ணாடி போடுறதோ, கேமரா எடுக்கிறதோ, ஃபேன், லைட், ஏசி, இதெல்லாம் மார்க்கம் கிடையாது. நம்முடைய தேவைக்கு அல்லாஹ் அனுமதித்தவை. இதை கொண்டு போய் மார்க்கத்தோட எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இதுதான் ரசூல் அழகா சொல்றாங்க, புகாரி ஹதீஸ்ல வருது, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா, நம்முடைய இந்த மார்க்கத்திலே யாவன் புதிதாக உருவாக்கினானோ ஃபஹுவ ரத், அது நிராகரிக்கப்பட வேண்டியது. இந்த ஹதீஸ புரியாதனால குதர்க்கவாதிகள் குழப்பக்கூடிய குதர்க்கத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு உதாரணம். இந்த குதர்க்கவாதிகள் இன்னைக்கு சமீப காலமா தமிழகத்திலே ஒரு 3-4 வருடங்களாக ரொம்ப தலை தூக்கி படம் எடுத்து ஆடுகின்றார்கள். இந்த விஷப்பாம்பு படம் எடுத்து ஆடுகின்றன 2-3 வருஷமா. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அசத்தியம் ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்கிறது அல்லாஹ் அதுலயும் காட்டிட்டான். இப்ப அந்த குதர்க்கவாதிகள் அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நீயா நானான்னு சொல்லி 2-3 குரூப்பா பிரிச்சுக்கிட்டாங்க. உனக்கு எத்தனை கோடி, எனக்கு எத்தனை கோடி, உனக்கு எத்தனை லட்சம், எனக்கு எத்தனை லட்சம், சண்டை போட்டு நார ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அசத்தியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப நாளைக்கு நிக்க வைக்க மாட்டான். எப்படி போலி தௌஹீத்வாதிகள் அந்த அசத்தியத்தை அல்லாஹ் ரொம்ப நாளைக்கு நிக்க வைக்கலையோ, கேவலமா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களோ, அங்க யாரு பெரிய யாருக்கு எத்தனை கோடி, யாரு பெரிய கேடி என்றெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பெரிய கேடியா, நான் பெரிய கேடியா, உனக்கு எத்தனை கோடி, எனக்கு எத்தனை கோடி என்று பேச ஆரம்பித்ததை போன்று இந்த குதர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு சண்டையை போட்டு விட்டான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அசத்தியங்கள் எந்த அசத்தியமாக இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஆரம்பத்தில் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து ஆடுற மாதிரி தெரியும், படம் எடுத்து பாடுற மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப நேரத்துக்கு நிக்காது. இங்கே தயவு செய்து சில மார்க்கம் தெரியாத முட்டாள் பணக்காரர்கள் அந்த குழப்பவாதிகளை எதிர்க்கிறோம் என்ற பெயரிலே, குழப்பவாதிகள் ஒரு நாளைக்கு ஒண்ணு சொல்றாங்க, முதல்ல இமாம்களை வேணாண்டாங்க, அப்புறம் சஹாபாக்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்புறம் பார்த்தா வாழ்க்கையில ஒரு முறை ஜக்காத்து கொடுத்தா போதுட்டாங்க, அப்புறம் டவுசர் போட்டு ஜட்டி போட்டு தொழுலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வாயில வந்ததெல்லாம் மார்க்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவரை தடுக்கிறது கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அதனால நாங்க இவரை உருவாக்குறோம். இவர் ஒருத்தர் தான் இன்னைக்கு அவருக்கு கவுண்டர் கொடுக்குற ஆளு. பாருங்க, ஏதோ ஒரு ஊர்ல வாக்குவாதம் பண்ண போனாங்க, அந்த வாக்குவாதத்துல அவர் தோத்துட்டாரு, பாத்தீங்களா, அவர் இவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு, அதனால அவருக்கு கவுண்டர் கொடுக்குறது ஒரு ஆள் ஒழுங்கான ஆளுன்னு சொல்லி இந்த குதர்க்கவாதிகளை, இந்த பிதாத்துக்காரர்களை சில பணக்காரர்கள், முட்டாள் பணக்காரர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள் பணம் கொடுத்து தூக்கிவிட ஆரம்பித்தார்கள். இது எப்படி சொன்ன சகோதரர்களே, கோட்டைக்குள் கொசு இருக்கிறது என்பதற்காக, கோட்டைக்குள்ள கொசு வந்துருச்சு, கொசுத்துல தாங்க முடியல என்பதற்காக கோடாலி இடத்தில் உதவி கேட்டால் அந்த கோடாலி கொசுவை விரட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு கோட்டையின் சுவரையே பதம் பார்த்ததாம். இஸ்லாம் என்பது கோட்டை. உண்மையான முஸ்லிம்களாகிய நாம் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த கோட்டைக்குள் அடைக்கலம் பெற்றவர்கள், இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் அடைக்கலம் பெற்றவர்கள். இந்த இஸ்லாம் என்ற கோட்டைக்குள் நமக்கு தொந்தரவு செய்யக்கூடிய கொசுக்களாக முளைத்தவைதான் இந்த போலி தௌஹீத்வாதிகள். ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கம், ஒரு நாளைக்கு ஒரு சட்டம். 1990 ஒண்ணு, 92 ஒரு சட்டம், 94 புதுசா ஒரு வகி வரும், 95 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புதுசா வந்துட்டு போவாங்க, 98 அந்த வகையை அல்லாஹ் மாத்திடுவான், புதுசா வகை இறக்குவான். இப்படி நாள் ஒரு மேனியும் பொழுது வண்ணம் என்று சொல்வதை போன்று நாள் ஒரு ஃபத்வாவும் பொழுதொரு சட்டமாக மக்களை சொல்லி குழப்பக்கூடிய இந்த கொசுக்கள் அல்லாஹ்வுடைய கோட்டைக்கு தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன. அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த கொசுக்களை விரட்டுகிறோம் என்ற பெயரிலே இந்த கோடாளிகள், எத்தகைய கோடாளி, ஈமான் என்ற அஸ்திவாரத்திற்கே பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கோடாளிகள், இஸ்லாம் என்ற கோட்டையினுடைய மதில் சுவரையே கட்டி இடித்து வீழ்த்தக்கூடிய கோடாளிகள். யார் இந்த குதர்க்கவாதிகள், இந்த பிதாத்வாதிகள்? இந்த கோடாளிகளை உருவாக்கிவிட்டால் இவர்கள் நாங்கள் கொசுக்களை விரட்டுகிறோம் என்ற பெயரிலே கோட்டை சுவர்களை உடைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சுன்னத்திற்கும் பிதாத்திற்கும், ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உள்ள இடையில் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்தாக வேண்டும்.
இதுதான் வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானது. நம்முடைய இந்த மார்க்கத்தின் பெயரால் யார் புதிதாக உருவாக்குகின்றானோ அவன் நிராகரிக்கப்பட வேண்டியது, அந்த காரியம் நிராகரிக்கப்பட வேண்டியது.